மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் தொகுப்பு. நம்முடைய நடப்பு செய்திகள் எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளில் சமீப காலங்களில் சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் கலந்து எப்படி நடப்பு செய்தியில் உள்ள லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸாக கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தொகுத்து வழங்குறோம். அதனால் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற்று உங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்யுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குரியது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். இன்றைய தினத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிப்ரவரி 15 என்ன முக்கிய தினங்கள் இருக்குது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்தியாவின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள், சரியா? வந்தே பாரத்தில் வந்தே மெட்ரோ இருக்குது, வந்தே பாரத் இருக்கை வசதி கொண்ட ரயில்கள் இருக்குது, அதே வந்தே பாரத்தில் படுக்கை வசதி கொண்ட ரயில்கள் இருக்குது. எல்லா வகைகளும் சேர்த்து மொத்தமாக பார்க்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி மத்திய அரசோட முக்கியமான சூப்பரான சுகாதார திட்டம் பிஎம் ரகத் திட்டம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவின் முதலாவது நீருக்கு அடியிலான சாலை மற்றும் ரயில் இரட்டை சுரங்கப்பாதை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து ட்ரஸ்டட் டெக் அலையன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த கூட்டணி எதற்காக, யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற தலைப்பு செய்தி எவ்வளோ பெருசான்னு சொல்லி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து ரயில் ஸ்வச் திட்டம், சரியா? ஸ்வச் பாரத் திட்டம் இருக்குல்ல, அதே மாதிரி ரயில் ஸ்வச் திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேர்தல் அறக்கட்டளைகள் திட்டம், நிசார் செயற்கைக்கோள், குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பார்க்க போகிறோம். சூப்பரான திட்டங்கள், அருமையான செய்திகள் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. நல்லா பயன்படுத்திக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நம்ம கேட்குற கேள்விகளுக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரியாம்மா? இனிமேல் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி 15 முக்கிய தினங்கள். ஓகேவா? பிப்ரவரி 15 அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வேண்டிய முக்கியமான ஒரு தினம் வந்தே பாரத், சரியா? வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் முறையாக அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 15, 2019. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. இந்த ட்ரெயினுக்கு ஆரம்பத்தில் வச்ச பேர் ட்ரெயின் 18 பேர் வச்சிருந்தாங்க. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது முதலில் இயக்கப்பட்ட இடம் டெல்லி முதல் வாரணாசி இடையே இயக்கப்பட்டது. எந்த வருஷம்? 2019 பிப்ரவரி 15. அதாவது பிப்ரவரி 14, 2019 வேலண்டைன்ஸ் டே புல்வாமா தாக்குதல். அதுக்கு அடுத்த நாள் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவின் முதல் படுக்கை வசதி கொண்ட, ஓகேவா, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எங்கிருந்து எங்கே இயக்கப்பட்டது? கவுகாத்தி மற்றும் ஹவுரா இடையே, அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்திலிருந்து மேற்கு வங்கத்தின் ஹவுரா இடையே இயக்கப்பட்டது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதோட பேர் நம்ம ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ் தான் பேர், ஆனால் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். பார்க்காதவங்க நம்முடைய ஷார்ட்ஸையும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். சரியாமா? அடுத்தபடியாக அடுத்த செய்தி போலாமா? பாருங்க. இந்தியாவின் முதலாவது வந்தே மெட்ரோ ரயில், வந்தே மெட்ரோ ரயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு கூடுதல் செய்தி தெரிஞ்சுக்கோங்க. இல்லாட்ட நான் போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அது ஒரு போனஸ் கேள்வி. இன்னொரு கூடுதல் போனஸ் கேள்வி, தமிழ்நாட்டில் முதல் முறையாக மெட்ரோ ரயில் சேவை எப்போது தொடங்கப்பட்டது, எங்கு தொடங்கப்பட்டது? சேர்த்து கரெக்டாக கமெண்ட்ல சொல்ல பார்க்கலாம். போனஸ் கேள்வியா நம்ம இங்கே பார்க்குறது இந்தியா முதல் வந்தே மெட்ரோ ரயில் 2 நகரங்களுக்கு இடையே பயணிக்கும் குளிர்சாதன வசதி கொண்ட முன்பதிவில்லா விரைவு மெமு ரயில் தான் இந்த வந்தே மெட்ரோ ரயில். இதோட ஓடு தூரம் எவ்வளோ தூரம் இது கரெக்டாக இயக்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் முதல் 360 கிலோமீட்டர் வரை இந்த ரயில் இயக்கப்படுகிறது. இதுக்கு தற்போது வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமோ பாரத் ரேபிட் ரயில். சரிங்களா? ஷார்ட்டா நமோ பாரத் ரயில் சொல்லுவாங்க. இதுதான் இந்தியன் முதல் வந்தே மெட்ரோ ரயில். எவ்வளவு சிறப்பான செய்திகளை தொகுத்து வழங்குறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த ரயில் முதலில் இயக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 16, 2024. ஓகேவா? இந்த ரயிலானது இயக்கப்பட்ட இடம் அகமதாபாத் முதல் புஜ், சரியா, இடையே இயக்கப்பட்ட குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அகமதாபாத் இடையே, சரி, அகமதாபாத் மற்றும் புஜ் இடையே தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்கியது அந்த வந்தே மெட்ரோ ரயில். அதுக்கு தற்போது என்ன பேருமா? நமோ பாரத் ரேபிட் ரயில், சரியா, விரைவு ரயில் சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ரயிலானது தயாரிக்கப்பட்ட இடம் கபூர்தலா அமைந்துள்ள மாநிலம் பஞ்சாப்ல அந்த கபூர்தலா ரயில் பெட்டி தயாரிப்பாலை தொடங்கப்பட்ட வருஷம் 1985. இங்கு தான் இந்த ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டது. எது? வந்தே மெட்ரோ ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்ட இடம். அதே மாதிரி நம்மளோட ஐசிஎஃப், சென்னை பெரம்பூர்ல இருக்க ஐசிஎஃப்ல வந்தே பாரத் ரயில்களுக்கான மேக்சிமம் எல்லா பெட்டிகளும் அங்குதான் தயாரிக்கப்படுகிறது. இங்க பார்க்குற கபூர்தலாவில் வந்தே மெட்ரோ ரயில்களுக்கான ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுகிறது. வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க, தப்பு பண்ணிடாதீங்க. சரிமா? அதுக்கப்புறம்
ரொம்ப முக்கியமான மத்திய அரசோட ஒரு சுகாதார திட்டம் PM ரகத் திட்டம். இந்த ரகத்தோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் ரோட் ஆக்சிடென்ட், சரியா, விக்டிம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஷ்யூர்ட் ட்ரீட்மெண்ட். ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த நபரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிகிச்சை வழங்கப்படுகிறது. அதற்கான சிகிச்சை வரம்பு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல், அதாவது இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும் வைக்காட்டினாலும் அவங்களுக்கு அவங்களுடைய உயிரை காப்பதற்கு 1,50,000 வரைக்கும், சரியா, இலவச சிகிச்சை வழங்கப்படும். கேஷ் கிடையாது, சிகிச்சையோட வேல்யூ தான் 1,50,000. சரிங்களா? இந்த திட்டத்தினை டெல்லியில் அமைந்துள்ள பிரதமரின் புதிய அலுவலகம், அதுக்கு என்ன பேரு, சேவாதீர், February 13, 2026 அன்று இந்த சேவாதீர் தொடங்கப்பட்டது. அதே டேட்டில் தான், ஓகேவா, இந்த சேவாதீர்த்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பணிகளை தொடங்கும் போது இந்த PM ராகத் திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? நோக்கம் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுத்தல், பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1,50,000 வரை ரொக்கமில்லா உடனடி சிகிச்சை வழங்குதல். சரிங்களா? இன்னொரு கூடுதல் செய்தி பாருங்க, இந்த திட்டம் விபத்து நடந்த 7 நாட்கள் வரை கட்டணமில்லா அவசர சிகிச்சை உறுதி செய்கிறது. சரி, ஆக்சிடென்ட் ஆன ஃபர்ஸ்ட் 1 வீக்ல, ஓகேவா, அமலாக்கம். திட்டத்தை அமல்படுத்துவது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. சிறப்பம்சம், இதோட சிறப்பம்சம் சொல்லி பாருங்க, டிஜிட்டல் அங்கீகாரம் மற்றும் அவசர கால பதில் அமைப்பு, அதாவது எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதன் மூலம் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான உதவிகள் கிடைக்கும். சரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி தமிழ்நாடு அரசு நம்முடைய விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பை தடுப்பதற்கு இன்னுயிர் காப்பம் நம்மை காக்கும் 48 திட்டம் டிசம்பர் 18, 2021 மேல்மருவத்தூரில் தொடங்கினாங்க. தமிழ்நாடு அரசோட அந்த சிகிச்சைக்கான இலவச வரம்பு ரூபாய் 2 லட்சம். மத்திய அரசோடது 1,50,000. பார்த்துக்கோங்க. சரிமா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, ரொம்ப ரொம்ப சூப்பரான செய்தி இன்னைக்கு கிடைச்சிருக்குது. இந்தியாவின் முதலாவது நீருக்கு அடியிலான சாலை ரயில் இரட்டை சுரங்கப்பாதை. சரி, சுரங்கப்பாதை இருக்கும், அந்த சுரங்கப்பாதையில் ரயில் போக்குவரத்து இருக்கும், சாலை போக்குவரத்தும் இருக்கும். அந்த வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அது இன்னொரு சிறப்பு என்னது, நீருக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ளது. எந்த நதியில்? பிரம்மபுத்திரா நதியில். பாருங்க, இந்தியாவின் முதல் நீருக்கு அடியிலான 34 கிலோமீட்டர் தொலைவிலான சாலை மற்றும் ரயில் வழித்தட இரட்டை சுரங்கப்பாதை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை 18,622 கோடி. எந்த மாநிலத்தில் அமைக்க போறாங்க, உருவாக்க போறாங்க? அஸ்ஸாம் மாநிலம். சரியா? அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள அந்த பிரம்மபுத்திரா நதி, சரியா, ஓடுது இல்லாமா, அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதிக்கு அடியில் கோப்பூர் முதல், ஓகேவா, நுமலிகர், சரியா, நுமாலிகர் வரையில் இந்த பாதை வந்து அமைக்க போறாங்க. இது எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NH 14 அந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் இது அமைக்கப்பட உள்ளது. 4 வழித்தடங்கள் இதுல இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு இரட்டை சுரங்கப்பாதையானது இந்தியாவில் முதல் முறை, அதே மாதிரி உலக அளவில் 2வது சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்துக்கான இரட்டை சுரங்கப்பாதை அப்படிங்கிறது ஒரு கூடுதல் செய்தி. வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த இரட்டை சுரங்கப்பாதை மூலம் நன்மை அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி. அதே மாதிரி இதனுடன் தொடர்புடைய பிற செய்திகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கலாம். இந்தியன் ஜியோகிராஃபில நாட்டின் முதல் சாலை போக்குவரத்துக்கான சுரங்கப்பாதை, சரியா, அமைக்கப்பட்ட இடம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா ஹூக்ளி ஆற்றுக்கு அடியில் கட்டப்பட்டது. அதாவது நாட்டின் முதலாவது ஒரு நதிக்கு அடியிலான, அந்த வார்த்தை மிஸ் இருக்குது, நதிக்கு அடியிலான சாலை போக்குவரத்து சுரங்கப்பாதை அமைக்கப்பட்ட மாநிலம் வெஸ்ட் பெங்கால். அது எந்த நதிக்கு அடியிலுமா? ஹூக்ளி. இந்த ஹூக்ளி நதியின் நதிக்கு அடியில் தான் எங்க அமைக்கப்பட்டது? கொல்கத்தாவில் அமைக்கப்பட்டது. பார்த்துக்கோங்க, அங்கு இரட்டை சுரங்கப்பாதை எங்க? பிரம்மபுத்திரா நதி. இங்க நதிக்கு அடியிலான முதல் சாலை போக்குவரத்துக்கான சுரங்கப்பாதை வெஸ்ட் பெங்கால்ல கொல்கத்தாவில் ஹூக்ளி நதியில். அதே மாதிரி இந்தியாவின் முதல் கடலுக்கு அடியிலான ரயில் சுரங்கப்பாதை. எவ்வளவு கிளியரா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம். நம்மளோட ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். நம்ம நடப்பு செய்தியில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, எங்கேயும் நீங்கள் தப்பு பண்ணாமல் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். நாட்டின் முதல் கடலுக்கு அடியிலான ரயில் சுரங்கப்பாதை, சரிங்களா, அங்கே ரெட்டை சுரங்கப்பாதை பார்த்துருக்கிறோம். இங்கே மேலே பார்த்தா நதிக்கு அடியிலான சுரங்கப்பாதை பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடலுக்கு அடியிலான ரயில் சுரங்கப்பாதை. குஜராத்தின் அகமதாபாத் மற்றும் மகாராஷ்டிரத்தின் மும்பைக்கு இடையே புல்லட் ரயில் திட்டத்திற்காக நாட்டின் முதல் கடலுக்கு அடியிலான ரயில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. சூப்பரான செய்தி, லைஃப்லேயே மறக்காதீங்க. பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும். சரியாமா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான கூட்டணி, எலெக்ஷன் டைம் வருது, நிறைய கூட்டணி வைக்கிறாங்க போகிறாங்க அப்படி நடந்துட்டு இருக்குது. இங்கே நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்டட் டெக் அலையன்ஸ். என்ன பேர்? ட்ரஸ்டட் டெக் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டணி. தொழில்நுட்ப பாதுகாப்புக்கான சர்வதேச கூட்டணி. சரிங்களா? ஜெர்மனியின் மியூனிக் அப்படிங்கிற நகரில் பாதுகாப்பு தொடர்பான மாநாடு நடைபெற்று வருகிறது. சரிங்களா? வேர்ல்டு லெவலில் அந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெளிவாக
பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும். அது தொடர்பான மாநாடு நடைபெற்று வருகிறது எங்க? ஜெர்மனியின் மியூனிக் நகரில். இந்த நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது தான் உலகத்தில் இருக்கிற முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்கள், சரியா, ரிலையன்ஸ் உட்பட, ஓகேவா, ரிலையன்ஸ் இங்க பாருங்க, மைக்ரோசாஃப்ட், கூகுள் கிளவுட், எரிக்சன், நோக்கியா, அப்புறம் இந்தியாவோட ரிலையன்ஸ், ஓகேவா, ரிலையன்ஸ் உள்ளிட்ட 15 நிறுவனங்கள் இணைந்து தான் இந்த தொழில்நுட்ப பாதுகாப்பிற்கான சர்வதேச கூட்டணியை உருவாக்கியிருக்கிறாங்க. இது என்ன கூட்டணி, அதோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இந்த கூட்டணி 15 நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் இந்தியாவின் சார்பில் எந்த நிறுவனம்? ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாமா. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு சுகாதாரம் தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க. ரயில் தூய்மை திட்டம், சரியா, ரயில் ஸ்வச் திட்டம் சொல்லுவாங்களே, இந்த ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம் அக்டோபர் 2, 2014 அன்று தொடங்கப்பட்டது. காந்தியடிகளின், மகாத்மா காந்தியடிகளின் 150வது பிறந்த ஆண்டு 2019 வரும். அதை முன்னிட்டு அக்டோபர் 2, 2014 அன்று மத்திய அரசு இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை தொடங்கினாங்க. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக, ஓகேவா, ரயில்வே துறையை தூய்மை வச்சிருக்கணும், அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சமீபத்தில் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குது, சரிங்களா. என்னன்னு சொல்லி பாருங்க, ஸ்வச் ரயில் ஸ்வச் பாரத் அபியான் என்ற பெயரில் இந்த திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டது, சரிங்களா. சரி, இது எதற்காக இந்த திட்டம் சொல்லி பாருங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வர்றது காரணமே இந்த பாயிண்ட் தான். நீண்ட தூர ரயில்களில் பயணம் முழுவதும், சரிங்களா, 1 முதல் 1.5 மணி நேர இடைவெளியில் பொது பெட்டிகள் உட்பட அனைத்தையும் தொடர்ந்து சுத்தப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இப்போ நம்ம ட்ரெயினில், சரி, அந்த லோக்கல் ட்ரெயின் இருக்க, இந்த ரொம்ப தூரம் போகிற, சரி, ட்ராவல் பண்ணுற அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் போகும்போது இந்த பாத்ரூம்லாம் தண்ணீர் வரும், சரியா, கொஞ்சம் சிலையெல்லாம் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது முக்கியமாக நைட்டு தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் குடிக்கவும் அந்த தண்ணீர் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் தண்ணி வராது, ரெஸ்ட் ரூம் போனாலும் அங்கே தண்ணீர் வராது. இப்படிப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது, ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்வச் ரயில் ஸ்வச் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 2026 திட்டத்தின்படி, இன்னைக்கு நியூஸ் சொல்கிற காரணமே தான், 2026 புதிய திட்டத்தின்படி 80 ரயில்களில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு தொழில்நுட்ப உதவியுடன் நிகழ்நேரத்தில் கழிவறைகள், குப்பை அகற்றுதல், நீர் நிரப்புதல் பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஓகே, இந்த ரயில் தூய்மை திட்டத்தின் முக்கியமான அம்சங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக தொகுத்து வழங்கியிருக்கிறோம், சரிங்களா. தொடர் சுத்தப்படுத்துதல். அடுத்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கும்போது 14, சரியா, பாருங்க இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்கம்மா, 14 நிமிட மிராக்கிள், சரியா, ஒரு ரயிலை வந்து பார்த்தீங்கன்னா 14 நிமிடங்களுக்குள் தூய்மைப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க? 14 மினிட் மிராக்கிள்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, ஒவ்வொரு கீ வேர்ட் தெரிஞ்சுக்கணும். சரி, கோச் மித்ரா தொழில்நுட்ப கண்காணிப்பு, சரியா, இந்த கோச் மித்ரா சேவை மூலம் பயணிகளின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும். பயோ கழிப்பறைகள், சரி, ரயில்வே முழுவதும் உயிரி கழிப்பறைகள், பயோ கழிப்பறைகள் பொருத்தப்படும். இயந்திரமயமாக்கப்பட்ட சுத்தம், சரிங்களா, ஹை பிரஷர் ஜெட் கிளீனர்கள் மற்றும் வேக்யூம் கிளீனர்கள் மூலம் சுத்தம் செய்யப்படும். அதே மாதிரி ஸ்வச்சதா பக்வாடா, ரயில் நிலையங்கள், ரயில்கள், உணவு விற்கப்படும் இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரொம்ப தூரம் பயணிக்கிற அந்த ரயில்கள் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஏரியாவிலையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த ரயில் ஸ்வச் திட்டம் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டது, சரியா. அதுக்கப்புறம் இன்னைக்கு நியூஸ்ல வந்த இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, தேர்தல் அறக்கட்டளைகள் திட்டம், சரிங்களா. அதாவது தேர்தல் பத்திரங்கள் திட்டம்னு ஒன்று இருந்தது, அதை வந்துட்டு தடை செஞ்சுட்டாங்க, சரி, அதை நீக்கியாச்சு. அதுக்கு பதிலாக இன்னொரு திட்டம் தற்போது நடைமுறையில் இருக்குது, அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குற ஒரு திட்டம், சரிங்க. பாருங்க, தேர்தல் அறக்கட்டளைகள் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2013. கம்பெனிகள் சட்டம், கம்பெனி லா 1956, இதன்படி பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு வெளிப்படையான நிதி உதவியை முறைப்படுத்த இந்த தேர்தல் அறக்கட்டளைகள் திட்டம் அறிவிக்கப்பட்டது. எப்போ? 2013ஆம் ஆண்டு, சரிங்களா. அதுக்கப்புறம் என்னோட கூடுதல் செய்தியில் என்னன்னு சொல்லி பாருங்க, இந்த அறக்கட்டளைகள் மூலம் பெறும் நிதியில் 95% தொகையினை பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு விநியோகிக்க வேண்டும். மேலும் நன்கொடைகள் காசோலை அல்லது மின்னணு பரிமாற்றம் மூலம் மட்டுமே பெற வேண்டும். ஓகேவா? இந்த திட்டத்தின் மூலம் அறக்கட்டளைகள் CBDT, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன், சரிங்களா, அதன் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்க, இந்திய குடிமக்கள் யாரெல்லாம் இதில் நிதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியன் சிட்டிசன்ஸ், ஓகேவா, நிறுவனங்கள், கூட்டு நிறுவனங்கள் அல்லது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஆகியவை இவற்றிற்கு நன்கொடை வழங்கலாம், சரியா. வெளிப்படைத்தன்மை, என்ன வெளிப்படைத்தன்மை இந்த திட்டத்தின் மூலமாக? பங்களிப்பாளர்களின் இந்த பேன் கார்டு சொல்லுவாங்களா, பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், ஓகேவா,
இந்திய குடிமகன்களுக்கானது அல்லது பாஸ்போர்ட் எண் நன்கொடை பெறும்போது கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்பதான் யாரு என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் சொல்லியிருக்காங்க. சரியா? சமீபத்தில் இன்னைக்கு நியூஸ் சொல்ல வர காரணம் 2024-25 நிதியாண்டில் தேர்தல் அறக்கட்டளைகளுக்கு அந்த மாதிரி நிறுவனங்களானது வழங்கிய மொத்த நன்கொடையோட மதிப்பு ரூபாய் 3826.34 கோடி 3826 கோடி மதிப்புள்ள நன்கொடையை நிறுவனங்கள் வழங்கியிருக்கிறாங்க இந்த தேர்தல் அறக்கட்டளை மூலமாக. சரிங்களா? இதிலிருந்து அதிகபட்சமாக அந்த நிதியை பெற்றது ஓகேவா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராக இருக்கும்? பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி. கிட்டத்தட்ட மொத்த நிதியில் 82.5% நிதியை பெற்றது பாஜக கட்சி. இரண்டாம் இடத்துல காங்கிரஸ் கட்சி 7.81% மட்டுமே பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? அறக்கட்டளைகளை பொறுத்தவரை அதிக அளவு யார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூடன்ட் அறக்கட்டளை 15 கட்சிகளுக்கு 2668 கோடியை விநியோகிச்சிருக்கிறாங்க. சரியா? நிதி வழங்கிய நிறுவனங்களில் மேல பார்த்தது அறக்கட்டளை. நிதி வழங்கிய நிறுவனங்களில் அதிகமாக எலிவேட்டட் அவென்யூ ரியாலிட்டி நிறுவனம் 500 கோடி நன்கொடை வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதற்கு அடுத்த இடங்கள்ல சரியா அந்த எலிவேட்டட் அவென்யூக்கு அடுத்தபடியாக முக்கியமான இந்திய நிறுவனங்களான ஓகேவா பார்த்துக்கோங்க இந்த டாட்டா நிறுவனங்கள் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி மாநிலங்கள் வாரியாக அதிக அளவு இந்த நன்கொடை பெறப்பட்டுள்ளது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்துல இருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல தெலுங்கானா, மூன்றாம் இடத்துல மேற்கு வங்காளம் இருக்குது, நான்காம் இடத்துல குஜராத் மாநிலம் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு தகவல்களும் முக்கியமானது, எப்போனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்தபடியாக முக்கியமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுடன் தொடர்புடைய ஒரு செய்தி நிசார் செயற்கைக்கோள். சரியா? போன வருஷம் செலுத்தினாலும் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. நிசார் செயற்கைக்கோள் அதோட விரிவாக்கம் சரியா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார் ஒரு ரேடார் தான் ஓகேவா. இந்த ரேடார் வந்துட்டு யாரால் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது? அமெரிக்காவின் நாசா மற்றும் இந்தியா இஸ்ரோவால் இணைந்து உருவாக்கப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் ஜூலை 30, 2025. இதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ராக்கெட்டோட பேரு GSLV F-16. சரி, GSLV F-16 ராக்கெட் வந்து பயன்படுத்திருக்கிறாங்க. இது அனுப்பப்பட்ட இடம் சரி ஏவப்பட்ட இடம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் ஸ்ரீஹரிகோட்டா. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானமா. இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? புவி கண்காணிப்பு ரேடார். ஓகேவா? அதாவது ஷார்ட்டா சொல்லிடுறேன், பூமியை 12 நாட்கள் ஓகேவா 12 நாட்கள்ல மொத்தமா சுத்தி வந்து சரியா பூகம்பம் எங்க ஏற்படுகிறது, எங்க ஏற்பட போகுது, அதனால என்னென்ன அதுக்கப்புறம் என்னென்ன விளைவுகள் இருக்குது, ஃப்ளட் சரியா வெள்ளம், எரிமலை, இப்படி எல்லா விஷயங்களையும் கண்காணித்து சூப்பரான தகவல்களை 12 நாட்களுக்கு ஒரு முறை அந்த தகவல்களை வழங்குவதற்கு தான் இந்த ரேடார் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த ரேடாரோட பேர் தான் நிசார். மறக்கக்கூடாது. நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து அனுப்பியிருக்கிறாங்க. பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் பேரை மறக்கக்கூடாது, GSLV F-16. ஓகேவா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, ஒரு ஜியாகிரபி தொடர்புடைய ஒரு செய்தி. குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம். சரியா? மறுபடியும் பாருங்க, அஸ்ஸாம் மாநிலம் செய்தியில் வந்திருக்கு. அஸ்ஸாம் மாநிலத்தில் 3030 கோடி மதிப்பீட்டில் ஓகேவா குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. இது அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தி மற்றும் வடக்கு கவுகாத்தியை பிரிக்கும் பிரம்மபுத்திரா ஆற்றின் மேல் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் ஒரே நேரத்தில் 6 வழித்தடங்களில் வாகனங்கள் செல்லும் திறன் கொண்டது. சரிங்களா? இந்த பாலம் திறக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் மாநிலத்தின் தற்போதைய கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் பிரசாத். சிஎம் யாருன்னு சொல்லி பார்த்தா ஹிமந்த பிஸ்வா சர்மா. இந்த பாலத்தை கொடுத்துட்டு எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளன்னு கேட்கலாம். குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம் அஸ்ஸாம் மாநிலம். மறக்காதீங்க, அஸ்ஸாம் அடிக்கடி செய்தியில் வந்துட்டே இருக்கு. சரியாமா? அதே சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு போயிருக்கும்போது கவுகாத்தி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM அதையும் திறந்து வச்சுக்கிறாங்க. இந்த கவுகாத்தி IIM ஆனது வடகிழக்கு மாநிலங்களில் திறக்கப்பட்டுள்ள 2வது ஆல் ஓவர் இந்தியா முழுமைக்கும் பார்க்கும்போது 22வது IIM நிறுவனம் ஆகும். சரிங்களாமா? இன்றைய பதிவிற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எப்போது எங்கு இயக்கப்பட்டது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் எந்த 2 நகரங்களை இணைத்தது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, நிசார் நிசார் செயற்கைக்கோளினை எந்த 2 அமைப்புகள் இணைந்து அனுப்பியது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, தேர்தல் அறக்கட்டளைகள் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி பார்த்தீங்கன்னா ரயில் தூய்மை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இறுதி மற்றும் 6வது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் முதலாவது நீருக்கு அடியிலான சாலை மற்றும் ரயில் இரட்டை சுரங்கப்பாதை எங்கு உருவாக்கப்பட உள்ளது? சரிங்களா? டைம் நிறைய போகுது, இவ்வளவு டைம் போகணுமா டெய்லி அப்படி நினைக்க வேண்டாம். இதில் இருக்க சிறப்பம்சங்கள் ஒன்னொன்னும் அவ்வளோ முக்கியமானது. நல்லா பயன்படுத்திட்டு வாங்க. அது பிலிம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அடுத்து எழுத போகிற மெயின்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூ கூட இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவைப்படுற அளவுக்கு தான்
நம்ம வந்து சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். அதனால் பொறுமையாக நல்லா நம்மளோட நடப்பு செய்திகள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு செகண்ட் கூட தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த நோட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.